இன்றைக்கி நம்ம நிறையா ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஒரு டவுன் பில்டிங் வரைய போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இது மேலே நம்ம பில்டிங்ஸ் வரைய போகிறோம் நிறைய ஷேப்ஸ் யூஸ் பண்ணி. ட்ரையாங்கிள் மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள். இந்த பில்டிங்லாம் பின்னாடி அடுத்தடுத்த ரோவில் இருக்கிறதுனால பாதி பில்டிங் பின்னாடி மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் பாதி ஷேப்ஸ் மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பின்னாடி ஒரு ஸ்கொயர், ஓகே. என்ன ஷேப் வேணாலும் வரையலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. எல்லாம் பின்னாடி இருக்கிறதுனால பாதி ஷேப்ஸ் மறைஞ்சு இருக்கிற மாதிரி வரையணும். ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் ஒரு டைனி ஹவுஸ், அதுக்கு பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள், அகெயின் a rectangle, நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர், again a rectangle, ஒரு ட்ரையாங்கிள். அவ்வளோதான் பில்டிங்ஸ். இப்போ நம்ம விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் போடலாம் நிறையா. அதுவும் சின்ன சின்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். குட்டி குட்டி ஷேப்ஸ்லாம் நிறையா போட்டால் எவ்வளோ அழகான பில்டிங்ஸ் வரப்போகுது பாருங்கள். எதுவுமே நீங்கள் ஸ்கேல் வச்சுலாம் போட வேணாம், சும்மா கையாலே நீங்கள் ரஃப்பாக போடலாம். நிறைய குட்டி குட்டி டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் விண்டோஸ்.
அது எல்லாம் நிறையா வரைஞ்சோன்னே எவ்வளோ அழகான ஒரு குட்டி டவுன் பில்டிங் வரப்போகுதுன்னு பாருங்கள். ஒரு சிம்னி, இங்கே ஒரு ஆண்டனா மாதிரி போடலாம். நிறைய ஸ்கொயர் விண்டோஸ், இதெல்லாம் பின்னாடி மறைஞ்சிருக்கு, அதனால் நீங்கள் அதே மாதிரி வரையணும். மறைஞ்ச மாதிரி தெரியணும். ஓகே, இது போக நெக்ஸ்ட்டு இந்த க்யூட் ஹவுஸ்க்கு நிறைய டெக்கரேஷன் போடலாம். ஒரு 3 விண்டோ போடலாம் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஓப்பன் விண்டோ போடலாம். விண்டோ டோர்ஸ், அப்புறம் இதுதான் விண்டோ. அப்புறம் இங்கே ஒரு 2 ரெக்டாங்கிள் விண்டோஸ் போடலாம். இந்த சைடு உள்ளது மறைஞ்சிருக்கும், அது தெரியாது மோஸ்ட்லி, அதனால் அதை விட்டுடலாம். இந்த பில்டிங்ஸ் மறைச்சிருக்கிறதுனால இங்கே ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள். அப்புறம் சிம்னிஸ் டிஃப்ரெண்ட் சைஸ். இதுக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் விண்டோ. இதுக்கு கொஞ்சம் செமி சர்க்கிள். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் விண்டோ. இங்கே ஒரு ரெக்டாங்கிள். இங்கே ஒன்று ரெக்டாங்கிள் அகெயின். இங்கே 2 குட்டியாக போட்டுக்கலாம். இங்கே ஒரு பெரிய விண்டோ. ஒரு குட்டி விண்டோ போட்டுக்கலாம். இங்கே குட்டி குட்டியாக 2 விண்டோ. இங்கே ஒரு பெரிய விண்டோ. இங்கே ஒரு சிம்னி வரைஞ்சிக்கலாம். இங்கே ஒரு சர்க்கிள். இந்த சிம்னியில் இங்கே ஸ்மோக். சாரி, ஸ்மோக் போகிற மாதிரி.
இந்த சைடு சும்மா ஒரு ட்ரீ மாதிரி 8 கேந்து இருக்கிறதுனால லைட்டாக அவ்வளோதான். இங்கே வேணால் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். குட்டி குட்டி ஷேப்ஸ்லாம் வச்சு அழகான பில்டிங். இப்போ அழகாக கலர் பண்ணலாம். ஸ்கை ப்ளூ, ட்ரீஸ்க்கு க்ரீன், இந்த ரூஃபுக்கெல்லாம் ஒரு கலர், என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலராக கொடுக்கலாம். கொஞ்சம் ப்ளூஸ், அவ்வளோதான். இதேமாரி நீங்களும் அழகாக வரைஞ்சி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி. பாய் பாய்.